சேர்மேன் இவங்க 2 பேருமே ரொம்ப பெஸ்ட்டான ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி கிட்ட ஒருத்தனும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். மிஸ் இன்ஸ்பெக்டரா, இப்போ நீ என்ன சொன்ன? சவுத் கொரியா லாண்டதுல ஒரு சில பேர் தான் ஸ்ட்ராங் ஆனவங்க, மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் வீக் ஆனவங்களா? எதை வச்சு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ஏமா நீ எங்க ஊருக்கு வந்திருக்க, அது மட்டும் நான் வச்சுக்கல. ஜாப்பனீஸ்னா அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? ஈவன் நான் படிச்சதுலேயே என்னோட ஸ்கூல்ல வந்து செகண்ட் லாங்குவேஜா ஹை ஸ்கூல்ல தான் ஜாப்பனீஸே கத்துக்கினேன். அதுக்காக அது அவ்வளோ பெருசான அந்த லாங்குவேஜ் அப்படின்னு ஒருத்தனும் பிரச்சனை பண்ண, இவனுக்கே செக்ரட்டரி மாதிரி இருக்கணும். பாஸ் தயவு செஞ்சு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. கோட்டோராஜியோட செக்ரட்டரியும் ஏப்பா யாரு பாணின்ற மாதிரி கேட்க, சாரிங்க நான் அவரை அறிமுகப்படுத்துறேன், இவர் தான் நைட்ஸ் கில்ட் மாஸ்டரா இருக்கிறவர் மிஸ்டர் பார்க் ஜாங்சோ. இவன் தான் நைட்ஸ் கில்ட் மாஸ்டருடைய ரேங்கர் சொல்லிட்டு அவ்வளவு சொல்ல, அவளை கத்திக்கிட்டே ஏங்க நம்ம 2 கண்ட்ரியும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அவ்வளவு சொல்ல, நான் என்ன சொன்னேன் இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தலைவர் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன சொல்ல வர? நம்ம எல்லாருமே எஸ்ரான் கண்டஸ், அதனால ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போறதுக்காக இப்ப புது ரூல்ஸ் உருவாக்குவோமா? அதுக்கப்புறம் ஒருத்தரும் நல்ல வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டஸ், நான் வேணா இதை வந்துட்டு பார்க்கலாமா, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா நம்ம சேர்மன் கோமாந்திரத்துக்கு வந்திருக்காரு. அவங்களுடைய அந்த விதிமுறைக்கு உட்பட்டு சில மேஜ் டைப் அப்படி இல்லைன்னா நான் காம்பட் ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்துக்கலாமா? இதை கேட்டு பேக்கணும். அப்பெல்லாம் நம்ம இன்னமும் அதிகப்படியான ரூல்ஸ் வந்து இதுல சேர்க்க வேண்டியது இருக்கும். ரூல்ஸ் படி ஒரு ஆப்பனன்ட் இன்னொரு ஆப்பனன்ட் தொட்ட உடனே நிறுத்திடணும். தேவையில்லாம அவங்களை நாக் அவுட் பண்ற வேலை வச்சுட்டு இருக்க கூடாது. இப்போ 1-on-1 மேட்ச்ல எல்லாருக்கும் ஏற்ற ஆப்பனன்ட் அவங்க சூஸ் பண்ணி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கேற்ற ஆப்பனன்ட்ஸ் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த வலைக்கு போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த எபிசோட வந்து தரமாக இருக்க போது. இந்த மாங்காவை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கிறதுக்கான ஒரே நோக்கத்துக்காக மட்டும் தான் நான் இந்த இடத்துல போட்டுருக்கேனே தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் அடுத்த எபிசோடு போடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்கிப் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. எவன் போட்டாலுமே சரி கைஸ், நான் இந்த இடத்துல பெஸ்ட்டாக பண்ணி போடுறேன். அதை மட்டும் மறக்காம பொறுமையாக பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சு